திருமணம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து உட்காந்து வந்து இது வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு கேட்காதீங்க. முதல் திருமணம், முதல் வரன், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அஸ்வினி, ஆயில்யம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய முதல் திருமணம், முதல் வரன் என்னென்ன கர்மாவுக்குள்ள இருக்கும்னா சுக்கிரன் கர்மா, சனி கர்மாக்குள்ள இருக்கும். சரி, ஓகே. இப்ப அதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்றத பாத்துருவோம். மிதுன லக்னம், கன்னி லக்னம், மிதுன வீடு, கன்னி வீடு லக்னமாக அமைவது. அப்படி இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து லக்னாதிபதி போய் மிதுனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருக்கிறது. இதான் ரூல் நம்பர் 1. யாருக்கு? அஸ்வினி, ஆயில்யம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்து வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான வரன் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ரூல் நம்பர் 1. மிதுன வீடு, கன்னி வீடு லக்னமாக அமைவது. வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து லக்னாதிபதி போய் மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இருப்பது. இது விதி நம்பர் 1. ரூல் நம்பர் 2, லக்னத்திலேயே புதன், லக்ன அதிபதி கூட புதன், வேற எந்த கிரகமும் கிடையாது. லக்னத்திலேயே புதன், லக்ன அதிபதியோடு புதன் சேர்க்கை, தொடர்பு எப்படி இருந்தாலும் சரி. ஓகே. அடுத்து பாவ தொடர்பு 1 3 1 6, 1 3 1 6, லக்னாதிபதி 3ஆம் வீட்டுல, 3ஆம் அதிபதி லக்னத்துல, அல்லது லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்க்கை, தொடர்பு. அதே போல 1 6 6 1 அந்த மாதிரி 1 3 6 பாவ தொடர்பு. சரி, இது விதி நம்பர் 3. விதி நம்பர் 4, திருவாதிரை, சித்திரை, திருவோணம், புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம், புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ள லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி நட்சத்திரம். லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி நட்சத்திரம். சோ 4 விதி சொல்லட்டுமா? இந்த உலகில், இந்தியாவில மட்டும் இல்ல, அது எந்த நாடா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திலையும் எத்தனை கோடி ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தாலும், எத்தனை கோடி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலும், எத்தனை கோடி பேர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாலும், அத்தனை கோடி பேருக்கும் வரன் நான் சொன்ன இந்த 4 விதிக்குள் தான் அமையும்.